இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. அதிமுகவிலிருந்து 4 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால் இணையறாங்க. 4 தானா? இன்னும் இன்க்ரீஸ் ஆகலையா? இது ஒரு வகையான ஒரு குதிரை பேரம். தாவேக்கா தான் அழைக்கிறாங்களா? குதிரை பேரமாலாம் கேட்கக்கூடாது. இது பேரம்லாம் கிடையாது. குதிரை தானாகவே இந்த வண்டி சக்கரம் ஒஞ்சி போச்சு, இனிமே இந்த வண்டி ஓடாது. நீங்க சொன்ன மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கள் முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே திமுகக்கு போவாங்க, பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கும். இப்ப தாவேக்காக்கு போறதுக்கான காரணம் அது விவசாய இருக்குதா? உனக்கு ஒரு நல்லா ஓடுற கம்பெனியில் நீ அப்ளிகேஷன் கொடுப்பியா, இல்லை நஷ்டத்தில் ஈத்து முடியிற கம்பெனியில் போயிட்டு அப்ளிகேஷன் போடுவியா? நாளைக்கே அண்ணாமலை வச்சது தான் சட்டம் அப்படின்னு பாஜக இருந்தாலும் அவரோட இணக்கமாக போய் தான் கட்சியை காப்பாற்ற முடியும். இது அதுதானே பிரச்சனையா இருக்கு. அண்டு பாஜக இன்னும் மிக்சர் சாப்பிட்டுக்கின்னு சரி சரி நீங்கள் 27 அடுத்த தடவை எங்களுக்கு வெறும் 7 குத்தா கூட போவாங்களா? வணக்கம் வருண் சார். வணக்கம் நிரஞ்சன். அதிமுகவிலிருந்து 4 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால் இணையறாங்க. 4 தானா? இன்னும் இன்க்ரீஸ் ஆகலையா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இது எதற்காக? தாவேக்காவுடைய ஆதரவு வேணும் இல்லை என்ன விஷயத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க? அதாவது மக்களுக்கு நல்லது செய்ய முடியலையே. இப்போ எதிர்கட்சியாக இருக்கமே, போன தடவை தான் ஜெயிச்சாங்க, அதனால் எதிர்கட்சியாக போயிட்டதுனால, திமுக ஆட்சியாக வந்ததுனால ஒன்றுமே செய்ய முடியல. இந்த தடவையும் எதிர்கட்சியாக இருந்தால் நம்ம நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்ற மனவேதனையில் அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்போ அங்கே போனால் சேவைகள் செய்யலாம். இப்போ அந்த கட்சிக்கு போயிட்டாங்க. மறுபடியும் எம்எல்ஏவாக வருவாங்களா இல்லையா அது கட்சித் தலைவர் முடிவெடுப்பார். அவர் எந்த முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவாக இருக்கும். அது மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி அவர் ஒரு நல்ல முடிவை எடுப்பார். அவர் நல்ல முடிவை எடுத்து அதுக்கப்புறம் நீங்களே மறுபடியும் அங்கே நில்லுங்க, மறுபடியும் நீங்கள் ஜெயிச்சு விசில் சின்னத்தில் ஜெயிச்சு மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்தார்னா அதுக்கப்புறம் இவங்க வேட்பாளராக மனு தாக்கல் பண்ணுவாங்க. நேற்று வரைக்கும் அதிமுகவில் இருந்தீங்களே, நாங்கள் தான் நல்லாட்சி தருவோம்னு சொன்னீங்களே, இன்றைக்கி டகால்னு உங்களை எதிர்த்து போட்டி போட்ட தாவேக்காவில் நிற்கிறீங்களே அப்படின்னெல்லாம் இந்த ஜனங்க கேள்வியே கேட்காம நீங்கள் எந்த சின்னத்தில் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணணும். அப்படி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய நல்லது பண்ணுவாங்க. இது வரைக்கும் அவங்க அரசியல் வாழ்க்கையில் என்னென்ன நல்லது பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ விவரம் திரட்டணும்ப்பா. நீ பாட்டுக்கு திடீர்னு கேட்டுறாத இதுக்கு முன்னாடி அவங்க என்ன நல்லது பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. இப்போ தான் அந்த எம்எல்ஏக்களை எனக்கு தெரியும். நமக்கு அவ்வளோவா பழக்கம் இல்லைல்ல அரசியல். அதனால் இனிமேல் இது பாரு, அது எல்லாம் டாஸ்க்கு நிறைய செலவாகும். அதனால் அந்த கேள்வியை கேட்டுறாத விட்டுரு. இது வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னு இனிமேல் பண்ணுவாங்க, அது பார்க்கலாம். இது ஒரு வகையான ஒரு குதிரை பேரம். இங்கேருந்து கூப்பிடுறாங்க, தாவேக்கா தான் அழைக்கிறாங்களா? இல்லைனா ஏன் இங்கேருந்து ஜம்ப், இவ்வளோ பெரிய ஜம்ப்? அதாவது 25 பேர் ஒட்டுக்கா போனாங்க. ஆனால் அதில் நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது. அதனால் மறுபடியும் எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லியிருந்தார்ல, இல்லைங்க இது பிளவு இல்லைங்க, ஒரு கருத்து வேறுபாடு, அவர் தான் பொதுச் செயலாளர், அண்ணன் தான் அப்படிதான் சொன்னார். பட் எடப்பாடி புரிஞ்சுக்கினார், இவங்க சும்மா ஏதோ அப்படியே கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்காக இது மாதிரி பண்ணின்னுக்கிறாங்க, வேறு ஏதோ பெருசாக பிளான் வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு தான் அவங்கள உள்ளே சேர்க்கலை. ஏதோ 3 பேர் ஏதோ மறுபடியும் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க இப்போ 25 ஆகிட்டாங்க. எடப்பாடி இவங்க 22 இருந்தாங்க. அதில் ஏதோ 3 பேர், அதுக்கப்புறம் ஒருத்தர் அப்படின்னு 4 பேர் அப்படின்னு போயிட்டாங்க. நான் எதுக்கு எத்தனை பேர் 4 தானே அப்படின்னு கேட்டேன்னா, முகமது பின் துக்ளக் அந்த நாடகத்தில் இப்படி தான் வரும். ஷோ கட்சிக்கு ஆதரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தொட்டு இங்கேருந்து வரலான்வாங்க, உடனே அவங்க மந்திரி பதவி கொடுக்குறேன்னுவாங்க, அதில் அந்த பக்கம் போயிடுவாங்க. கடைசியில் பார்த்தா திடீர்னு 450 பேர் ஏதோ 400 பேர் சப்போர்ட்டுன்னுவாங்க. எப்படின்னு கேட்டால், என் கட்சிக்கு வரவங்கெல்லாம் டெப்டி பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிடுவார் முகமது பின் துக்ளக். ஸோ அதோட்டு எல்லாம் இந்த பக்கம் வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க டெப்டி சீஃப் மினிஸ்டர் மந்திரி பதவிக்கு போகிறாங்க அப்படின்லாம் நீங்களாம் தப்பு கணக்கு போடக்கூடாது. அவங்க தான் க்ளீனாக சொல்லிட்டாங்கல்ல, மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுக்காக தானே அரசியலுக்கு வந்துக்கிறாங்க, வேறு எதுக்காக வந்துக்கிறாங்க? ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கறதுக்கும் 8 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கறதுக்கும் அரசியலுக்கு வராங்க. அதெல்லாம் தீய சக்திகள், இவங்க தூய சக்தி. அதனால் நீங்கள் குதிரை பேரமாலாம் கேட்கக்கூடாது. இது பேரம்லாம் கிடையாது. குதிரை தானாகவே இந்த வண்டி சக்கரம் ஒஞ்சி போச்சு, இனிமே இந்த வண்டி ஓடாது, அதனால அந்த வண்டி நல்லா இருக்கு அப்படின்ட்டு குதிரைகளாக அந்த பக்கம் போகிறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம்ல. அது மகாபாரதத்தில் சண்டை நடக்கும்போது இப்படி நடந்ததா எங்கள் தாத்தா சொல்லிக்கிறார். இதெல்லாம் ஆதாரம் கேட்காத. அந்த மாதிரி இவங்களா ரைட்டு இங்கே இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது,
எதிர்காலத்தை நினைத்து அவங்க அண்ணாண்ட பக்கம் போய்க்கிறாங்க. இதை போய் நீங்கள் குதிரை பேரம்லாம் சொல்கிறது தப்பு இல்லையா? நீங்கள் பார்த்தீங்களா 20 கோடி குத்தாங்க 30 கோடி குத்தாங்க நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்காம சொல்லக்கூடாது. இல்லை இப்போ ஒரு ஆளுங்கட்சியாக இருக்காங்க, ஏன் அவங்கள்ட்ட போகணும்? இருந்தால் நம்மளும் ஆளுங்கட்சியில் நம்ம பங்கேற்கலாம், இன்னும் 5 வருடம் நம்ம பங்கேற்கலாம் அப்படிங்கிற விஷயம்தான். இல்லை அதிமுகவில் இருந்தோம்னா 5 வருடங்கள் வந்து ஒரு 3வது அணியாக இருந்துட்டு போவோம். மொத்தமே 5 வருஷம்தான். இப்போ தாவேக்கால போய் சேர்ந்துட்டாங்க, சரி அதே சீட்டில் அவங்களுக்கு நிற்கிறதுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு கூட வச்சுப்போமே, சொல்ல முடியாது. ஏன்னா திமுகலேயே அதிமுகலேருந்து போனவங்களுக்கு தான் வந்து மவுஸ் அதிகம், அவங்களுக்கு தான் நிறைய பவர் இருக்குது. ஸோ இதுதான் பிரச்சனையே. அதிமுக வந்து ஒரு சரியான இன்டர்ன்ஷிப் நடத்துகிறாங்க போல இது. இது சீமானுக்கு சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்களும் சொல்லிட்டு இருந்தீங்க. அது ஒரு மாதிரி மானியமாக ஒரு இன்டர்ன்ஷிப்பு, அதெல்லாம் வந்து நிர்வாகி லெவலில் தான். இப்போ மானியமாவில் இருந்துக்கின்னு திமுகவை கழுவி ஊற்றி போட்டு அதுக்கப்புறம் திமுகவில் போயிட்டு ஆஹா ஓஹோன்னு சொன்னவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஆனால் என்ன ஒன்று, அங்கே வெறும் நிர்வாகி பதவி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி நாத்தாக்கால போனாலும் ஏதாவது ஒரு நிர்வாகி பதவி தான் கொடுப்பாங்க. ஆனால் அதிமுகலேருந்து போனால் மந்திரி பதவி கிடைக்கும், செல்வாக்கான மந்திரி பதவி கிடைக்கும், கொங்கு மண்டலத்தையே அவங்க கையில் கொடுப்பாங்க. எத்தனை மந்திரி 8 பேரோ என்னவோ அதிமுகலேருந்து போனவங்க அப்படின்றாங்க. இது வந்து அதிமுகவில் எல்லாம் தெரிஞ்சுக்கினாங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த எம்என்சி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே கம்பெனியில் இருந்தால் வேலைக்கு ஆகாதுரா, அப்படியே பேப்பரை போட்டு ஜம்ப் பண்ணிடு, அங்கே போனால் ஒரு ஹைக் கிடைக்கும் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி அதிமுகலேருந்து திமுகவுக்கு போனவங்க ஹைக் கிடைச்ச மாதிரி இந்த தாவேக்காவுக்கு போனால், ஏன்னா திமுக தாவேக்கா 2 ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல நமக்கு, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்களோ அதையே தான் அவங்களும் பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறத தான் இவங்களும் சொல்கிறாங்க. அதனால் மாற்றமே இல்லை. அப்போது நமக்கு மட்டும் எதுக்கு ஏமாற்றம்? நாம் மட்டும் தான் எதிர்கட்சி எம்எல்ஏவாக உட்காந்துருக்கணுமா அப்படின்ட்டு அங்கே போயிட்டாங்க போல இருக்குது. அவங்க திறமை, ஏன்னா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதோட்டு மந்திரி பதவி கூட கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கணும்னா யாரையாவது மந்திரி பதவியிலேருந்து எடுக்கணுமே. சரி விடுங்க, அது அவங்களுடைய பிரச்சனை. மந்திரி பதவி இல்லாட்டாலும் மக்களுக்காக உழைப்பதற்கு அவர்கள் தயார். நிரஞ்சன், நீங்கள் ஏன் திருப்பி இது மாதிரிலாம் இடக்கு முடக்கா கேள்வி கேட்குறீங்க? இல்லை மீண்டும் மறுதேர்தல், இடைத்தேர்தல் இதெல்லாம் வந்து யாருக்கு சாதகமாக அமைய போகுது? ஏன்னா மக்களுக்கு ஒரு இது பிரச்சனையாக தானே இருக்கும். மக்களுக்கு இது எந்த காலத்தில் பிரச்சனையாக இருந்தது? இப்போ தான் ஒரு செய்தி பார்த்தேன். இதே மாதிரி தான் வந்து மதிமுகவை சார்ந்த ஒருவர், அதுக்கப்புறம் அதிமுகவில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில் திமுகவில் நின்று மறுபடியும் ஜெயிக்கிறாங்க. இந்த ஜனங்க பார்த்தீங்களா, நீங்கள் அந்த கட்சியில் இருந்தாலும் ஓட்டு போடுவோம், இந்த கட்சியில் இருந்தாலும் ஓட்டு போடுவோம், எந்த கட்சியில் இருந்தாலும் ஓட்டு போடுவோம். நீங்கள் எங்களுக்கு செஞ்சா என்ன செய்யாட்டி என்ன, செஞ்சவங்களுக்கெல்லாம் அப்படியே ஓட்டு போட்டுடுறாங்களா? இல்லை இந்த எம்எல்ஏ ஒன்றுமே செய்யலை அப்படின்னு ஓட்டு போடாமல் நிறுத்திடுறாங்களா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? தொகுதிக்கு அவ்வளோ பார்த்து செஞ்ச எம்எல்ஏக்களெல்லாம் தோக்கடித்து துரத்தி இருக்கிறாங்க. தொகுதி பக்கமே வராத எம்எல்ஏக்களை வந்து இந்தாங்க அப்படின்னு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுக்கிறாங்க. இந்த ஜனங்களாண்ட போய் கேட்குறீங்களா மக்களுக்கு பிரச்சனை இருக்காதா அப்படின்னு? எங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இடைத்தேர்தல் வந்தால் ஏற்கனவே வந்து திமுக ஆட்சியில் இடைத்தேர்தலாக வந்தது, அதனால எல்லாரும் குஷியாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சபாநாயகர்கிட்ட போயிட்டு நாங்கள் ராஜினாமா பண்ணுறோன்னு இவங்க கொடுத்தா சபாநாயகர் வந்து அக்செப்ட் பண்ணி தானே போகணும். இதில் என்ன இபிஎஸ்ஐ பழி வாங்கிக்கிற அப்படின்னு கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க. என்ன வகையில் இது நியாயம்? அதாவது இந்த மாதிரி பிரச்சனை ஏற்கனவே ஒரு சில மாநிலங்களில் வந்திருக்கு. ஒரு கட்சி அவங்க என்ன சொல்கிறாங்க, கட்சி தாவல் தடை சட்டப்படி இவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு மனு கொடுக்குறாங்க, லெட்டர் கொடுக்குறாங்க சபாநாயகர்கிட்ட. அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. இந்த மீன் டைம் இவங்க ராஜினாமா பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இது காங்கிரஸ்லேருந்து தான். காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் எம்எல்ஏக்கள் கட்சி கட்டுப்பாட்டை மீறி மத்திய பிரதேசத்தில் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணோம் அப்படின்ட்டு அவங்க மனு கொடுக்குறாங்க. அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க, அவங்க ராஜினாமா பண்ணிடுறாங்க. அந்த ராஜினாமா ஏற்றுக்கிறதா வானாமா இப்படி ஒரு குழப்பம். மத்திய பிரதேசம் தான் நினைக்கிறேன். இதுதான் இப்போ சிக்கல். இங்கேயும் அதுதான் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அது பெண்டிங்கில் இருக்கும் பொழுது அவங்க ராஜினாமா பண்ணுறதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இது மாதிரி சட்டத்துக்கு உட்பட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனால் அந்த ராஜினாமா கடிதம் அதுக்கு சில இதெல்லாம் இருக்குதுப்பா, ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதில் வந்து எந்த ப்ரெஷரும் இன்றி அப்படி சம்திங் ஏதோ இருக்குது. அப்புறம் வேணும்னா அவைத்தலைவரே நேரில் கூப்பிட்டு இது நீங்கள் தானா அப்படின்னு விசாரிக்கலாம் அப்படின்லாம் இருக்குது. ஸோ அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதை வந்து விரைந்து அக்செப்ட் பண்ணிக்கினார் அப்படின்னு. ஆனால் எனக்கு என்ன டவுட்டுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தினமலரில் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் கால அவகாசம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நான் எப்போ ஒன்றா முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதான் அந்த செய்தி போட்டிருந்தாங்க.
ஒருவேளை டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு மட்டும்தான் கால அவகாசம் இல்லையா, ராஜினாமானா விரைந்து நடவடிக்கை எடுக்கணுமா, அந்த பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் கரை கண்டவர்கள் தான் பதில் சொல்ல முடியும். ஆனால் ஒரு விதத்தில் சரி விடுங்க, சபாநாயகருக்கு தெரியாதது எதுவும் இல்லை, நாம் என்ன புதுசாக சொல்ல போகிறோம், அது வேற சொல்லியிருக்காரு. இது மாதிரி அவங்க கோர்ட்டுக்கு போகலான்னா அது அவங்களுடைய உரிமை அப்படின்னு இருக்காரு. கரெக்டு. இப்போ அதிமுகவில் கோர்ட்டுக்கு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது எது சரி? ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கவர்னருக்கே டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. போன ஆட்சியில் போனாங்கல்ல, என்னங்க இவர் பாட்டுக்கு வச்சு நிற்கிறாரு, 2வது தடவை நாங்கள் மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிவிட்டோம் அதே இதில் எந்த சேஞ்சும் இல்லாமல். அப்படி இருக்கச்சு அவர் எப்படி இதை நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னா, அவர் இல்லை எங்களுக்கு கால அவகாசம் கிடையாது அப்படின்னோடனே கோர்ட்டில் ஏதோ 3 மாதம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே முடிவு எடுக்கணும், இல்லாட்டா செல்லாது அது நிறைவேறின மாதிரி அப்படின்ட்டு. இது பிரசிடென்ட் வரைக்கும் போயிடுச்சு. எப்படிங்க பிரசிடென்ட்டுக்கே இவங்க நியமிக்கலாமா அப்படின்னா, அப்புறம் இல்லை அதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணோன்னா அது அதோட முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் இன்னும் சில மாநிலங்களில் இது மாதிரி அவைத்தலைவர்கிட்ட வந்த கோரிக்கை, அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னும் போது கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு இந்த மாதிரிலாம் டிலே பண்ணக்கூடாது, இத்தனை தேதிக்குள்ளே முடிவு எடுக்கணும் அப்படின்னு கோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்ததும் நடந்திருக்கு. ஸோ அல்டிமேட்லி இதுதான் சொன்னல சட்ட சிக்கல் அப்படின்னு. சட்டம் ஒருவேளை இப்படி இருந்தால் கூட சில நேரங்களில் எக்ஸ்பிளிசிட்டாக சில விஷயங்கள் இருக்காது கவர்னர் விஷயத்தில். அப்போது நீதிமன்றங்கள் அந்த இன்டர்பிரேஷனை கொடுக்கலாம். இப்போ சபாநாயகர் சொல்கிற மாதிரி இதை விரைந்து முடிவெடுக்க வேண்டும், அதுக்கு கால அவகாசம் இல்லை அப்படின்னாலும் கோர்ட்டு இதில் இது அப்படி அப்படின்னு புதுசாக ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கலாம். ஸோ இது கோர்ட்டுக்கு போனால் தான் இதெல்லாம் தெரிய வரும். ஏங்க அது வரைக்கும் மக்களுக்கு யாருங்க சேவை பண்ணுவாங்க? ஏங்க நீங்கள் பாட்டு கோர்ட்டு கேஸ்லாம் போயின்னு இருக்கிறீங்க? பாவம் சேவை பண்ணாமல் அந்த மக்கள்லாம் கஷ்டப்பட மாட்டாங்களா? அது ஆட்சி இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க, இன்னும் 6 மாதத்துக்குள்ளே அந்த பை எலெக்ஷன் நடத்தணும், திருச்சி கிழக்கோடு சேர்த்து நடத்த போகிறாங்க. இது என்ன மே மாதமா, அரௌண்ட் ஒரு அக்டோபர் நவம்பர் வாக்கில். இல்லை இன்னும் எத்தனை பேர் போவாங்கன்னு தெரியலையே. இருப்பா, தீபாவளி வரும்பா, நல்லா கொண்டாடலாம்ப்பா. இது நல்லா இருக்குல்ல? வெரி குட் குட் பாலிசி. இதை நோட் பண்ணிப்போம். தீபாவளி அது ஒன்று இருக்குது. மழை வந்துச்சுன்னா எப்படி ஓட்டு போடுவாங்க? எப்படி இவங்கள பிரச்சாரம்லாம் பண்ண வேண்டாம், ஜனங்க தான் முடிவு பண்ணிட்டாங்கல்ல, நீங்கள் எந்த சின்னத்தில் இருந்தாலும் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு. அல்ல அந்த எம்எல்ஏக்கள், அதனால தானே இந்த அலையிலையும் அவங்க ஜெயிச்சுக்கிறாங்க. அதோட நாளைக்கு நாங்கள் விசிலில் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஓட்டு போடுவாங்க. நமக்கு வேற விதி என்ன இருக்குது சொல்லு? அவங்க நாளைக்கு இன்னைக்கு இந்த கட்சி நல்ல கட்சின்னு சொல்லுவாங்க, நம்ம மாங்கு தலையாட்டின்னு ஓட்டு போடணும். நாளைக்கு ஐயா அந்த கட்சி நல்ல கட்சி இல்லை, இதுதான் தூய சக்தின்னு சொல்லுவாங்க, அதுக்கும் நம்ம மாங்கு தலையாட்டணும். அதனால தான் மாங்காய் மக்கள் கட்சின்னு ஒருத்தர் பேர் வச்சார். நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கள் முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே திமுகவுக்கு போவாங்க, பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கும். இப்போ தாவேக்காவுக்கு போகிறக்கான காரணம் வெரி சிம்பிள். இவ்வளோ நாள் திமுக ஆட்சியில் இருந்தாங்க, அதனால அங்கே மந்திரி பதவி கிடைச்சிது. இப்போ தாவேக்கால் ஆட்சியில் இருக்காங்க, அவங்க தானே மந்திரி பதவி கொடுக்க முடியும். திமுகவில் போய் சேர்ந்தா உங்களுக்கு மந்திரி பதவியாக கொடுப்பாங்க? அங்கே இருந்த மந்திரிகளே பாவம் தோற்று போயிட்டு, முதல் மந்திரியாக இருந்தவரே தோற்று போயிட்டு உட்காந்து நிற்கிறாரு. இந்த நேரத்தில் அந்த கட்சியில் போய் நேது அது விவசாயம் இருக்குதா உனக்கு? ஒரு நல்லா ஓடுற கம்பெனியில் நீ அப்ளிகேஷன் கொடுப்பியா, இல்லை நஷ்டத்தில் ஈத்து முடியிற கம்பெனியில் போயிட்டு அப்ளிகேஷன் போடுவியா? மாத சம்பளம் வாங்குற வேலைக்கே இப்படின்னா மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு பதவி, அவங்க எவ்வளோலாம் யோசிப்பாங்க, இதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா? தாவேகா மேலே இந்த 2-3 நாட்களாக வர ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் என்னென்னா, சட்ட ஒழுங்கு சரியில்லை, என்ன பண்ணுறாரு விஜய் அவர்கள், ஏதாச்சும் பேசுங்க சார் அப்படின்ட்டு எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாரு. டேட்டாலாம் போடுறாங்க இவ்வளோ விஷயம் அப்படின்ட்டு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன? சட்டம் ஒழுங்கு அப்படின்றது டகாலும் ஒரே நாளெல்லாம் மாற்றிட முடியாது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இவங்க வந்த உடனே அந்த சிங்கப்பெண்ணை திட்டம் அதுக்கு கைத்து போடுறது அப்படின்றது அது எங்கன்னு கேட்குறாங்க. அதான் இந்த மாதிரி ஒரு ஹைப்பர் கிரியேட் பண்ணதுனால அந்த கான்ட்ராஸ்ட் தெரியுது. புரியுதுங்களா? இப்போது பொதுவில் ஒரு 3 நாள் ஆகி துவைச்சி சரியாக துவைக்காக, இல்லை 3 நாளாக அப்படி ஒரு அழுக்காருக்க ஒரு சொகா போட்டுனுக்கிறான், வெள்ளை சொகம் அப்படின்னா பெருசாக தெரியாது. விழுவிளேர்னு ஒரு சொகாய் போட்டு அதில் சின்னதாக ஒரு இங்கு போட்டு வந்துச்சு அப்படின்னா வரவும் போகிறவன் கண்ணில் என்னடா சொக்காயில் இங்குக்குது அப்படின்வான். அவன் 3 நாளாக துவைக்காத சொக்கா போட்டுன்னு தெரிஞ்சுன்னுக்கிறான், அதுவும் கண்ட தெரியலையா அப்படின்னு. இந்த கான்ட்ராஸ்ட் அப்படின்றது புரியுதா? ஸோ அந்த மாதிரி இவங்க அண்ணன் வந்தவொடனே எல்லாத்தையும் பாருங்க அப்படின்னு ஒரு ஹைப்பு கிரியேட் பண்ணதில் இப்போ இவங்க திருப்பி கேட்குறாங்க, சொன்னீங்கல்ல என்ன பண்ணீங்க அப்படின்னு. 10 நாளில் எதுவும் மாற்றத்தை பண்ண முடியாது, 1 வருஷம் டைம் கொடுங்க. கரெக்டுங்க, நான் ஒத்துக்கிறேங்க. 1 வருஷம் இல்லை, சட்டம் ஒழுங்கு அப்படின்றதுக்கு 2 வருஷம் கூட டைம் எடுத்துக்காங்க. பட் அதை முதல்ல ஒத்துக்கங்க. டக்குன்னு ஒரே நாளெல்லாம் மாற்ற முடியாதுங்க. இப்போ நேற்று அந்த தீர்ப்பு வந்தது, அதெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணலைங்க. திமுக ஆட்சியில் நடந்த அந்த சம்பவம் அவங்க ஆட்சியில் வழக்கு போட்டு இப்போ தீர்ப்பு வந்துருக்குது. உடனே இங்கே இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்களா, அண்ணன் எப்படி பண்ணிட்டார் பாருங்க, இப்படித்தான் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. அப்போது
திமுக ஆட்சியில் தண்டனை வாங்கி கொடு கேஸு போட்டு எல்லாம் முடிச்சது தண்டனை வாங்கி கொடுத்தா நீங்கள் கிரெடிட் எடுத்துப்பீங்க அப்படின்னா அப்போது அவங்க பண்ணிட்டு போன தப்புக்கும் நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கணும். நாங்கள் கிரெடிட் டெபிட் ரெண்டும் சேர்ந்தாதாங்க பேலன்ஸ் ஷீட்டு. இதை மட்டும் நான் எடுத்து பண்ணால் வேலைக்கு ஆகுமா? இதுதான் அவங்க பண்ணுற தப்பு. ஒத்துக்கணும். இது பாருங்கள், ரைட், இதெல்லாம் அவங்க ஆட்சியில் நடந்தது. இப்போ இந்த சிலை, திருவள்ளுவர் சிலை, இது லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு ஒரு கும்பல். அப்பா அது அவங்க திமுக ஆட்சி காலத்தில் பண்ண ப்ரப்போசல். அது ஒன்று இவரை போட்டு நீங்கள் வந்து ஆஹா ஓஹோன்னு ஃபயர் விட்டுன்னு திரிகிறீங்க. அதான் சொல்லணே, இன்றைக்கி ஊடகங்கள் அப்படின்றதுக்கு வந்து அந்த லோகோவாக அது ஒரு பெரிய ஒரு அண்டா, மிகப்பெரிய ஜால்ரா, அடுக்கு சட்டி இப்படி வைக்கலான்னு நினைக்கிறேன். அதுதான் சரியாக இருக்கும். ஏன் பின்ன இப்படி, அதாவது அவங்க ரசிகர்கள் ஃபயர் விடுறாங்களோ இல்லையோ, ஊடகங்களே இப்போ ஃபயர் விட்டுன்னு திரிகிறாங்க. உண்மை என்னன்றதை பற்றி கவலைப்பட போகிறதே கிடையாது. அது சரி, ஜே அன்பழகன் அவர்களுக்கும் கா அன்பழகன் அவர்களுக்குமே வித்தியாசம் தெரியாதவங்களாம் இருக்காங்க ஊடகங்களில். அவங்க கிட்ட போய் நம்ம அதெல்லாம் கேட்க முடியுமா? பொதுவில் சொல்கிறேன்ப்பா, யாரையும் குறிப்பாக சொல்லலைப்பா. இப்போது என்ன ஆகும் சார் அதிமுக இதே மாதிரி போய்கிட்டு இருந்தா? சரி, அதிமுகவில் வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நிரஞ்சன், ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த கீழ்மட்டத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க திமுகவுக்கு போகிறது அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அப்போ அவங்களுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் அதுதான். அப்போ தாவேகா கிடையாது. அண்டு மேல் மட்டத்தில் போயிட்டு மந்திரியாகி இருக்கிறவங்கள விட அதிமுகலேருந்து வந்து அவங்க செல்வாக்காக இருக்கிறத பற்றி தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனால் இந்த வட்டம் ஒன்றியம் இந்த லெவலில் அதிமுகலேருந்து திமுகவுக்கு போயிட்டு பரம்பரை திமுகவாக இருந்தவங்களெல்லாம் டாமினேட் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். தெரியுமா? புலம்பிட்டு இருக்காங்க. என்னங்க, எங்கள் அப்பா காலத்தில் எனக்கு தெரியும், அவங்க தாத்தா, அதுக்கப்புறம் அவங்க அப்பா வட்ட செயலாளராக இருந்தார், இப்போ இவர் வட்ட செயலாளராக இருக்கார். ஆனால் பக்கத்து வட்டத்தில் வந்து அதிமுகலேருந்து வந்தவர், அவர் வட்ட செயலாளர் ஆகிட்டார். இப்போ 2 வட்டத்துக்கும் அவர் தான் டாமினேட்டிங்காக இருக்கார். இவர் பாவம் ஐயோன்னு இருக்கார். இப்போ என்னன்னா தாவேகா பக்கம் இது நிறைய தெரியுது. அதிமுகவில் இந்த கீழ்மட்டத்தில் இருக்க இந்த ஒன்றியம், கிளைக்கழகம் இதெல்லாம் வந்து தாவேகாவில் போய் சேர்ந்து நிற்கிறாங்க. அதை ஃப்ளெக்ஸை பார்க்கும்போது, ஏப்பா நேற்று வரைக்கும் ரெட்டையில இருந்தா, ஆமாம் இன்னைக்கு விசில் போட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. அப்போ இந்த சரிவை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா முதல்ல அந்த ரியாலிட்டி என்ன அப்படின்றத அதிமுக புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் நாம் டாமினன்ட் பார்ட்னர், நாம் வச்சது தான் சட்டம், தமிழகத்திலே நாங்கள் தான் மிகப்பெரிய கட்சி, மறுபடியும் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் தனியாக, இல்லை யார் கூட வந்தாலும் வராட்டாலும் நாங்கள் தான் பெரிய கட்சி அப்படின்றதெல்லாம் முதல்ல விட்டு தள்ளிடுங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீங்கள் மரியாதைக்கு சொல்லணும்னா ஈக்குவல் பார்ட்னர், அதை தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியுமே தவிர நாங்கள் கொடுக்கறத தான் பாஜக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுக்கறதுக்கும் ஒன்றும் இருக்காது, எடுக்கிறதுக்கு யாரோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்பர் 1. நம்பர் 2, இன்னும் சில பேர் சொல்லுவாங்க பாஜகவோட சேர்ந்ததுனால தான் நம்ம தோற்று 24 சேராமையும் தோற்று போனீங்க. அப்போ எது பெட்ரு? இப்போ மாநிலத்திலையும் ஆட்சியில் இல்லை, உங்கள் கட்சியை உடச்சி தூக்கிட்டு போகிற கட்சி ஆட்சியில் இருக்கின்றது, மத்தியிலையும் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்து தேர்தல் வரைக்கும் கூட இது முழுசாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால் பாஜகவுடன் கூட்டணி தேவை. அடுத்தது, நாம் இனிமேல் அந்த டாமினன்ட் பார்ட்னர் கிடையாது. நாளைக்கே அண்ணாமலை வச்சது தான் சட்டம் அப்படின்னு பாஜகவில் இருந்தாலும் அவரோட இணக்கமாக போய் தான் கட்சியை காப்பாற்ற முடியும். கட்சி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது அதுதானே பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் வெறும் கொஞ்ச நாள் கட்சியும் அது ரெட்டையிலன்னு வச்சுட்டு இருக்கலாம். திரும்பி பார்த்தா ஒருத்தர் சொன்னார் பாருங்க, கதவு திறந்திருக்கின்றது அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு, அந்த கதை வழியாக அவரே போட்டார். ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி தான் ஆகும். அவ்வளோதான். இது இஷ்டம்னா உங்கள் சௌகரியம், நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இல்லை, எப்படி ஒருத்தர் வைக்கிற ஆர்டரில் வந்து நாங்கள் இருக்க முடியும்? இங்கே எம்எல்ஏக்களும் கிடையாது பாஜகவில், இங்கே ஒரு எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அந்த ஒரு டிஃபர் இருக்குல்ல. எம்எல்ஏக்கள் மட்டுமே வச்சுக்கின்னு நீங்கள் வந்து கட்சியை ரிவே பண்ணிட முடியுமா? அந்த கிராஃப் எப்படி போயிட்டுருக்குது பாருங்கள். 2016, 21, இப்போ 26 அப்படின்னு உங்களுடைய இது என்ன? 24 பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் தான் தனிப்பெரும் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனை இடத்துல 3வது இடத்துக்கு போனீங்க, டெபாசிட் எழுந்தீங்க அப்படின்றதெல்லாம் தெரியுது. கண்ணெதிர்க்க தெரிகிற விஷயங்க. இதையும் வந்து நாங்கள் தான் இன்னும் வந்து 47 வச்சுக்கிறோம், பெரிய கட்சி அப்படின்னு சொன்னால் சரி, ரைட்டு. அடுத்தது எங்கே போகுதுன்றதை பார்க்கணும்ல. அதுக்காக 31 தேர்தலில் வந்து நீங்கள் ஒரு 7 எம்எல்ஏ சீட்டில் ஜெயிப்பீங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஆமாம் நாங்கள் பெரிய கட்சி இல்லை அப்படின்னுவீங்களா? பார்த்தாலே தெரியுதுல்ல, அவங்க கட்சியில் மேலே இருக்கவங்களும் போயிட்டுருக்காங்க, கீழே இருக்கவங்களும் போய் நிற்கிறாங்க. அப்போ இதில் வேற இவங்களா போகிறது ஒன்று, இவராக நீக்கிறது ஒன்று, அது வேற இருக்குல்ல. அதுக்கப்புறம் நீக்கிறதுக்காக ஆள் வேணும் இல்லை. சரி, நான் அதிமுக வந்து குறைத்து மதிப்பிடவில்லை, பட் ரியாலிட்டி என்னன்றதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. இனிமே வந்து எடப்பாடி அவர்கள் மட்டும் நினச்சி இந்த அதிமுகவை நாங்கள் பாருங்கள் பெரிய அளவில் கொண்டு வருவோம், ஆளுங்கட்சியாக கொண்டு வருவோம் அப்படின்னா
அது அவருக்கே தெரியும் அது நடக்காது அப்படின்னு. ஸோ முதல்ல கட்சியை காப்பாற்றணும், ரைட், கட்சியுடைய ஓட்டு வங்கியை காப்பாற்றணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்ற கனவுக்கே போக முடியும். அந்த ஓட்டு வங்கி எங்கள் நிர்வாகிகள் அவங்கெல்லாம் உங்கள் பக்கமே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சப்போர்ட் உங்களுக்கு வேணும். அதுவும் இல்லைன்னு சொன்னால் எல்லாரும் போயிடுவாங்க. அப்போ அந்த சப்போர்ட்ன்றது பாஜகவுடைய சப்போர்ட் தான். அண்டு பாஜக வந்து இன்னும் மிக்சர் சாப்பிட்டீங்கன்னு சரி நீங்கள் 27 அடுத்த தடவை வந்து எங்களுக்கு வெறும் 7 கொடுத்தா கூட போவாங்களா? இதை புரிஞ்சிங்கன்னா எல்லாருக்கும் நல்லது, புரிஞ்சிக்கலன்னா அதிமுக கெட்டது, அவ்வளோதான். நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.